அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக அளவிற்கு அதிகமான போதைத்தன்மையால் உடலில் நஞ்சுக்கள் அதிகரித்தால் அதற்கான காரணங்கள், அதை தவிர்ப்பதற்கான சில எளிய வழிமுறைகளையும் முழுமையாக நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை துளசியை பற்றி பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட மூலிகைகளின் அளவுகளை பார்க்கலாம். துளசி 10 கிராம், அருகம்பில் 5 கிராம், வசம்பு துண்டு 5 கிராம், சுத்தம் செய்யப்பட்ட சுக்கு துண்டு 5 கிராம், கோரைக்கிழங்கு 3 கிராம், மிளகு 3 கிராம், ஜீரகம் 3 கிராம். அன்பான நேயர்களே, அத்தனை பொருட்களையும் ஒன்றாக நாம் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது இந்த பொருட்களை அனைத்தையும் நன்றாக அரைத்து தூள் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த பொடியை கொண்டு நாம் உடலில் தங்கியுள்ள நச்சுத்தன்மையை நீக்குவதற்கான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். அதற்காக 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்ற நீரில் நாம் அரைத்து எடுத்த மூலிகை பொடியிலிருந்து 5 கிராம் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து நமக்கு நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய தீநீராக மாறிவிட்டது. அதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, அதி அற்புதமான மருத்துவ குணங்கள் நிரம்பிய இந்த தீநீரை அளவிற்கு அதிகமான போதைத்தன்மை பயன்படுத்தியவர்கள், வலி மாத்திரைகள் அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தியவர்கள், முறை தவறிய உணவு உண்டு அதனால் நச்சுத்தன்மை உடலில் அளவிற்கு அதிகமாக இருந்த நோயாளிகள் அனைவருக்குமே இது ஒரு வரப்பிரசாதமான தீநீர். இந்த தீநீரை தயாரித்து காலை வேளை மலம் கழித்துவிட்டு வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு பருகி வந்தால், வாரத்திற்கு ஒரு முறை பருகி வந்தால் படிப்படியான இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு நச்சுத்தன்மை மிக இயல்பாக வெளியேறும். ஆகையால் நோய் உடையவர்கள் எளிமையாக தயாரித்த இந்த தீநீரை பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் மூட்டு வலி, மூட்டு பிடிப்பு மற்றும் வெட்டை நோய் என்று சொல்லக்கூடிய நோய்க்கான மருத்துவத்தை பார்க்கலாம். குறிப்பாக ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் RA என்று சொல்லக்கூடிய ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு பிடிப்பு, மூட்டு வீக்கம் என்று பல்வேறு வகைகளில் தசை நார்பகுதியும் மூட்டு பகுதியும் சேர்ந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு நோயாக கருதப்படுகின்றது. வயதானவர்கள் முதல் இளைஞர்கள் வரை அனைவருக்குமே இப்பொழுது இந்த நோய் தாக்கம் அதிகரித்து இருக்கின்றது. இந்த நோய்க்கான மருத்துவமும் வெட்டை வந்தால் கட்டையிலே என்ற பழமொழிக்கேற்ப வெட்டை நோய் உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கும், தாது நட்டத்தை அதிகரிக்கும், மேலும் சிறுநீர் எரிச்சலை ஏற்படுத்தும். இந்த நோய்க்கும் அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை
முடக்கருத்தான். இந்திரவல்லி கொடி, முடக்கு நீற்றான், முடக்கருத்தான் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மூலிகை முடக்கருத்தான். தான் தோன்றித்தனமாக வேலியோரங்களில் இயற்கையாக கொடி கொடியாக படர்ந்து கொத்து கொத்தான காய்களுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை முடக்கருத்தான். மிகவும் ஒரு உன்னதமான மூலிகை. வாத நோய், வாத ஜன்னி, வாத வீக்கம், வெட்டை, உடல் தசைப்பிடிப்பு, நார்களின் பல்வேறு வகையான வேலைகள் இவையெல்லாம் முடக்கருத்தான் என்கிற மூலிகையின் மூலம் தீர்த்து கொள்ளலாம். உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பலம் குறைந்தால் மூட்டு வலி ஏற்படும். குறிப்பாக பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய பந்து கிண்ண மூட்டு, இந்த பகுதிகளில் நீர்ச்சத்தும் திரவச்சத்தும் குறைந்தால் வலி அதிகரித்து வீக்கம் காணும். படிப்படியாக அதனுடைய பாதிப்பால் வாத ஜுரம் அல்லது வாத காய்ச்சல் ஏற்படும். இவையெல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை முடக்கருத்தான். இதை அரிசியோடு சிறிது மிளகு, சிறிது வெங்காயம் இவையெல்லாம் சேர்த்து அடையாக தட்டி சாப்பிட்டு வந்தால் உடல் வலி, உடலில் ஏற்படுகின்ற அசதி, மூட்டு வலி, மூட்டு வீக்கம் இவையெல்லாம் தணியும். இதை தைலமாக காய்ச்சி பயன்படுத்தி வந்தால் பல்வேறு வகையான முட்டு வலி மற்றும் மூட்டு வலிகளில் ஏற்படுகின்ற வீக்கங்கள், அதனால் ஏற்படுகின்ற உள்காயம் இவையெல்லாம் தணியும். உடல் பிடிப்பு என்று சொல்லக்கூடிய மசில் டைட்னஸ், இந்த தைலத்தை பயன்படுத்தி வந்தால் படிப்படியாக தணிந்து உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை தருகின்ற அற்புதமான ஒரு மூலிகை முடக்கு அருத்தான். இப்பொழுது எல்லா சித்த மருத்துவ தைலங்களிலும் முடக்கருத்தான் இலைச்சாறை அற்புதமான முறையில் சேர்த்து தைலமாக பயன்படுத்தி வருகின்றனர். தொடர்ந்து முடக்கருத்தான் இலையை உணவாக சாப்பிட்டு வந்தால் வெட்டை நோய் தணியும். உடலில் இருக்கக்கூடிய வாத ஜுரம் இவையெல்லாம், ரொமேட்டிக் ஃபீவர் இவையெல்லாம் படிப்படியாக தணிந்து உடலை காக்கும் என்பதால் நாம் முடக்கருத்தான் என்கிற மூலிகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லிக்காய். நெல்லிக்காய் மிக சிறந்த வைட்டமின் சி சத்து கொண்ட அற்புதமான ஒரு காய். வைட்டமின் சி சத்து மூலம் தோல் நோய், தோலில் ஏற்படுகின்ற அழற்சி மற்றும் எலும்புகளுக்கு பலம். ஆகையால் நெல்லிக்காயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் திப்பிலி. ஆதி மருந்து என்று அழைக்கப்படுகின்ற திப்பிலி வெட்டை நோய் தணியும், உடலில் ஏற்படுகின்ற வீக்கத்தை குறைக்கும் என்பதால் நாம் திப்பிலியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் மிக சிறந்த குளிர்ச்சியான ஒரு பொருள். வெட்டை வந்தால் உடலில் அதிக அளவு உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தை தணித்து அடிவயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற சூடு, அந்த சூட்டையும் தணிக்கும் என்பதால் விளக்கெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. 18 வகையான குண்ம நோயை விலக்கி வயிற்று பகுதியில் ஏற்படுகின்ற உளைச்சலை போக்கும் என்பதால் சுக்கையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கழற்சிக்காய். கச்சக்காய் என்று அழைக்கப்படுகின்ற கழற்சிக்காய் விதை வீக்கத்தை போக்கும், உடலில் தங்கியுள்ள நச்சு நீரை வெளியேற்றும், பல்வேறு வகையான மசில் டைட்னஸ்